நம்ம அணிக்குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். அப்படியே போர் அடிக்குதுன்னு ஒரு ரவுண்டு சித்தி வீட்டு பக்கம் போனேன். ஏன்னா அங்கே தான் நிறைய கலனிங்க இருக்கும்ல. ஏங்க சொர்க்க பூமிங்கன்ற மாதிரி இங்கே தாங்க எனக்கு ஃபீல் ஆகும். குட்டி ஆறு, தோட்டம், மரம் அப்படின்னு இங்கே இருக்கவே செம ஃபீலாக இருக்கும். அதுக்கு இங்கே அடிக்கடிக்கு வந்துடுவேன். அமைதியாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, காதுக்கு காற்று, பறவைங்க சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கும் பிடிக்குமா? சரி, இன்னைக்கு பண்ண அட்டகாசம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரிய நாகமரம் இருக்கே, பழம் பறித்து சாப்பிட்லான்னு தான் ஆசையாக போனேன். போகிற வழியில் கலக்கா கழனி, ஆனால் இப்போ தான் பூ வச்சிருக்கு. எப்படியும் உள்ளே புட்டு தான் இருக்குன்னு செடியை பிடுங்கவே இல்லை. அப்படியே பக்கம் பார்த்தா நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. சரி, அதையாச்சும் பறிச்சிடலான்னு பார்த்தா வெக்குன்னு ஆச்சு, ஃபுல்லாக பிஞ்சி. அப்பயும் நான் உடலையே மரம் ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சா ஒன்றும் கிடைக்கல. அப்புறமா ஒரே ஒரு கத்து கண்ணுக்கு பட்டுச்சு. அதை பிடிச்சி தான் கையில் வச்சிட்டு இருக்கேன். ஆனால் புளிப்புனா புளிப்பு. அது புளிப்பாக இருந்தாலும் ஆசைக்கு 4 சாப்பிட்டு அந்த பிஞ்சு குட்டி நெல்லிக்காய் கிட்டேயும் நீ பெருசாக நான் வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலான்னு நாகமரத்துக்கிட்ட போனேன். ஆத்தாடி ஆத்தா, எவ்வளோ பெரிய மரம்னு அண்ணாந்து பார்த்தா சட்டுன்னு மண்டைக்குள்ளே ஒன்று ஞாபகம் வருது. நாகமரத்தில் நடு நேரத்துலலாம் பேய் உட்காந்துட்ருக்கோன்னு உங்களுக்கும் பாட்டி சின்ன வயசில் சொல்லி பயமுறுத்திருக்காங்களா? சே, இந்த கட்டுக்கதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு நாமெல்லாம் எதுக்கும் துணிஞ்சவங்கன்ட்டு உள்ளே போனால் ஒரு பழம் இல்லை, ஃபுல்லாக கொட்டை. எல்லாம் குருவி ஆணிலும் தின்னு போட்டு கிடக்குது. சீசன் முடிஞ்சிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு லக் இல்லைன்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே பக்கத்தில் பார்த்தா காக்கனாம்பூ செடி, அந்த தோட்டத்திலே அந்த செடியில் மட்டும்தான் அழகாக பூத்துட்டு இருந்துச்சு. விட்டுருவோமா? அதை பறித்து நம்ம தலையில் அழகாக சொருவிக்கின்னு தான் திருப்தியாக இருந்துச்சு. அழகாக இருக்குல்ல? சரி, சித்தி வீட்டுக்கே கிளம்பிடலான்னு ரிட்டன் கிளம்புனா அங்கே பெண் மயில் அழகாக வாத்து மாதிரியே நடந்து போதில்ல. சரி, அதை பார்த்தோமே, ஆண்மயில பார்க்கணும்ல. பாருங்க, ஆண்மயில் கொட்டாய் மேலே உட்காந்து நினைக்குது. சைலண்ட்டாக போய் வீடியோ எடுக்கலான்னு ஷூன்னு எனக்கு நானே சொல்லின்னு அதை துரத்தியே விட்டுப்புட்டேங்க. மெதுவாக நடந்து போனால் பறக்காதுன்ட்டு நடந்தேன். ஆனால் அது ஓடியே போச்சு. பாருங்க எப்படி குச்சி ஓடுது. அப்பயும் நான் விடலையே. அது முன்னாடி போக, நான் பின்னாடி போக, ஒரு பிஜிஎம் போட. அழகு மயிலே ஓடாதடி நில்லடி கம்முன்னு அழகா கண்ணு பின்னாடியே நானும் வாரனே. ஓடாதடி அழகு மயிலே உன் பின்னாடியே நானும் வாரனே. சொன்னபடி கேளுடி, நீ என்னுடைய மயிலுடி. ஓ அழக கண்டு வியக்கிற, வர்ணிக்கத்தான் துரத்துற. நீ ஏண்டி என்ன கண்டு பயப்புடுற? அழகு மயில். என்னதான் பீச்சுமா போட்டாலும் அது கிட்ட கூட போக முடியலங்க. அது ஓட நான் ஓட, அது ஓட நான் ஓடன்னு அதை துரத்தியே விட்டுட்டேன். அதுவும் ஓடியே போச்சு. எங்கே போச்சுன்னா மாங்காய் தோப்புக்கு தான். அங்கே பாருங்க, மாங்காய் தோப்புக்குள்ளே ஓடுது. கிட்ட கூட போக முடியல. சரி, நீ போடின்னு சொல்லிட்டு வெங்காய தோட்டத்துக்குள்ளே வந்துட்டேன். சின்ன வெங்காய செடி அழகாக முளைச்சி நிற்குது. அது பக்கம் ஃபுல்லாக கப்பு பூண்டு செடிகளும் முளைச்சி நிற்கிது. நீங்களும் இதை கப்பு பூண்டுன்னு தான் சொல்வீங்களா? சின்ன வெங்காய செடியை ஒன்று பிடுங்கி பார்த்துட்டு அதை மறுபடியும் நட்டுட்டு அது சின்னசாக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்து செடியை பார்த்தா அது பெருசாக இருந்துச்சு. அதை ஒரே பிடுங்கிட்டு ஒரே ஓட்டம். ஏன்னா வெங்காய தோட்டம் நம்மளது இல்லை. சித்தி வீட்டுக்கு ஒரே ஓட்டம் ஓடிட்டேன். போயிட்டு அங்கே எங்கள் தங்கச்சி உட்காந்துட்டு இருந்தான். அவள் கையில் கொடுத்தா மூந்து பார்க்குறா. ஓ, பர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணுற மாதிரி பண்ணுறா. அவர் ரியாக்ஷனை பாருங்களேன். ஆனால் எனக்கு பிடிக்கலப்பா. அப்படியே ஒரு பப்பாளி பழம் சித்தி வீட்டிலேருந்து எடுத்துன்னு அங்கேருந்து கிளம்பிட்டேன். லாஸ்ட்டாக கிளம்பும்போது கூட செம்பருத்தி பூச்செடி எவ்வளோ அழகாக பூத்தி குலுங்கியிருக்கு பாருங்களேன். நம்ம கண்ணில் பட்டுருச்சு. சும்மா விட்டுருவோமா? எந்த பூ பறிக்கலான்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது இந்த ஒரு பூ என்னை பார்த்து பறி பறி பறின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு.
எவ்வளோ அழகாக தனியாக ஒத்த ரோசா மாதிரி இருக்குதுல்ல. இல்லை இது செம்பருத்தி பூ. ஒத்த செம்பருத்தி மாதிரி இருக்குல்ல, அது விட்டுருவோமா? அதையும் அழகாக பறித்து அழகாக எடுத்துகிட்டு வந்து தலையில் சரவலை, காதில் தான் சரவணை. அழகாக இருக்குல்ல. நம்ம அணிக்குட்டிஸ் எல்லாருக்கும் டாட்டா. அப்பட்டிக்க பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா?